வணக்கம். இன்னைக்கு நம்ம ஒரு கொஸ்டினை எப்படி அப்ரோச் பண்ணணும், கிளாட் கொஸ்டின் ஃபார்மேட்ல இருக்க லீகல் ரீசனிங்கை எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு ஏற்கனவே ஒர்க் புக் 3 and 4 உங்கள் கையில் இருக்கும். அதில் இன்னைக்கு 3 பார்க்கலாம். ஸோ 3ல லீகல் ரீசனிங் எடுத்துக்கோங்க. இதில் ஃபர்ஸ்ட் வேர்ட் பார்த்தோன்னே நமக்கு தெரிஞ்சிச்சு, ஃப்ரீ கன்சென்ட். இந்த வார்த்தை நம்ம எங்கேயோ படிச்சிருக்கோம், கான்ட்ராக்ட்ல பார்த்தோம். இப்போ நம்ம அந்த கான்செப்ட்ஸ் எல்லாம் நமக்கு ஒரு தடவை ரிவைன் ஆகும். உங்கள் நோட்டில் கூட ஒரு பேஜஸ் திருப்பி பார்த்துக்கோங்க. பேசிக்காக கான்ட்ராக்ட்ல நம்ம என்னெல்லாம் படித்தோம் அப்படிங்கிறது, என்னென்ன கீ டேர்ம்ஸ் அதில் தெரிஞ்சுக்கிட்டீங்க புதுசாக அப்படிங்கிறது எல்லாமே ஒரு 30 செகண்ட்ஸ் டைமில் ஜஸ்ட் பேப்பர்ஸை ஒரு கோ த்ரூ பண்ணிக்கோங்க. இப்போ நான் கொஸ்டின்குள்ளே தான் டைரெக்டாக வரேன். பேசேஜை நம்ம பின்னாடி ரீட் பண்ணலாம். இப்போ நான் கொஸ்டின்குள்ளே டைரெக்டாக வந்திருக்கேன். ஸோ கொஸ்டின் நம்பர் 1 இந்த பேராகிராஃபில் இருக்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்குறோம். இதுக்கான பேசேஜை நான் பின்னாடி வாசிக்கிறேன். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எடுத்துட்டோம்னாலே நமக்கு ஒரு 4 லைனில் ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 4 லைனில் நம்ம எதை டிசைட் பண்ண போகிறோம்னா அது அந்த கடைசி பாயிண்ட். டஸ் த செட் ஆக்ட் அமௌண்ட் டு ஆக்டிவ் கன்சீல்மெண்ட்? அப்போ கன்சீல்மெண்ட்னா என்ன? ஏதோ ஒரு மறைக்கிறது. இப்போ இந்த செட் ஆக்ட் வெதர் இட் அமௌண்ட்ஸ் டு ஆக்டிவ் கன்சீல்மெண்ட் ஆர் நாட் அப்படிங்கிறதா இல்லை கொஸ்டின். இப்போ கொஸ்டினோட கான்செப்ட் எதை சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம். அப்துல் அண்ட் ரஹீம் ஆர் ட்ரேடர்ஸ் ஆஃப் கார்பெட். Abdul offers to purchase rug from Rahim to sell them in the market. Abdul has a private information. Private information என்ன அர்த்தம்? அது ஒரு privileged information, அவருக்கு மட்டும் தெரியுது. பிகாஸ் ஆஃப் எதுவாக வேணா இருக்கலாம். ஒரு அசோசியேஷனோட பிரசிடென்ட்டாக இருந்திருக்கலாம், இல்லை அந்த ஒரு குரூப் ஆஃப் பீப்புளோட அசோசியேட் ஆகியிருக்கனால கூட அந்த ஒரு விஷயம் அவருக்கு தெரிஞ்சிருக்கலாம். எப்படி வேணாலும் தெரிஞ்சிருக்கலாம். அந்த ப்ரைவேட் இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, கார்பெட்டோட ப்ரைஸ் எல்லாம் இன்க்ரீஸ் ஆக போகுது அப்படிங்கிறது. He does not disclose this information as he knows that if Rahim hears this, he will not proceed with the contract. இது உனக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா, இப்போ நீ சொன்ன இந்த சேல் ஆஃப் தட் ரக் நீ எனக்கு கொடுக்குறேன்னு சொன்னதை நீ கொடுக்க மாட்டேன். ஏன்னா ஒரு மாசத்துல இதோட விலையெல்லாம் கூட போகுது அப்படிங்கிறதான். ஒரு மாசம் நீங்க சொல்லலை, ஃபியூச்சர்ல விலையெல்லாம் கூட போகுது சீக்கிரத்துல. இது ஆக்டிவ் கன்சீல்மெண்ட்டா இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இப்போ பேராகிராஃப்குள்ள போகலாம். Can Abdul recover the price paid for the impugned stock of carpets? Accordingly, Abdul and Rahim enter into an agreement where Rahim sells the stock of carpet already sold by him to Salim. இங்க என்ன ஆயிடுச்சு? அப்துல்லும் ரஹீமும் ஒரு அக்ரிமெண்ட்டுக்குள்ள போறாங்க, நான் உனக்கு இதை விற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா ரஹீம் என்ன பண்றாரு? அதே ஸ்டாக்கை இன்னொருத்தர் சலீமுக்கும் வித்துறாரு. அது யாருன்னு கேட்டா ரஹீமோட friend. The contract clearly specifies that Rahim shall not be responsible for any defect in title or quality. ஒரு பொருளுக்கு டைட்டில் கிளியரா இருந்தாலும் அதை நம்ம விற்க முடியும். ஆனா இங்க என்ன சொல்றாங்க கான்ட்ராக்ட்ல? ரஹீம் is not responsible for defect in title or quality. Can Abdul recover the price paid for the impugned stock அப்படின்னு கேக்குறாங்க. Next question. Salim purchases some more stocks of carpet from Khan, who is a leading merchant in the market. In the said agreement between Khan and Salim offers to purchase at rupees 5,000. He receives the carpet from Khan by professing an intention to use them for decorating his house. என்னோட வீட்டுக்காக அப்படின்னு சொல்லி நான் வாங்குறேன். And to gift the remaining to the in-laws. பட் ரியாலிட்டி என்ன அப்படின்னா, சலீம் பிளாக் மார்க்கெட்ல வித்துறாரு. இவர் பிளாக் மார்க்கெட்ல தான் விற்க போறாரு அப்படின்னு தெரிஞ்சிருந்தா கான் இந்த பிரைஸுக்கு கொடுக்கறதுக்கு ஒத்துட்டு இருந்திருக்க மாட்டார். இப்போ சலீம் எனக்கு தான் வாங்க போறேன், என் சொந்தக்காரங்களுக்கு கொடுக்க போறேன் அப்படின்னு சொன்னது ஃப்ராடா அப்படின்னு கேக்குறாங்க இந்த கொஸ்டின்ல. நெக்ஸ்ட். தோ கான்ஸ் அசிஸ்டன்ட் சல்மான் வாஸ் அவேர் ஆஃப் இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் சலீம் அண்ட் ஹேட் வார்ன்ட் ஹிம் ஆன் ஏர்லியர் அகேஷன்ஸ். கான் அக்ரீட் வித் சலீம். இவரு கொடுக்குறாரு, அவருக்கு ஒரு ஐடியா இருக்கு, இவன் இப்படி சொன்னாலும் இவன் வாங்கி பிளாக் மார்க்கெட்ல தான் விற்பான் அப்படிங்கிறது அவரோட ஜூனியர் மூலமா இவருக்கு தெரியுது, இவன் அடிக்கடி இப்படி பண்ணிட்டு இருக்காங்கிறது. அந்த இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிருக்கு. ஆனாலும் இவர் நான் எனக்கு கேட்கறேன், என் சொந்தக்காரங்களுக்கு கேட்கறேன் அப்படின்னு கேட்கும் போது கொடுத்துட்டு இப்போ அவன் ஃப்ராட் பண்ணிட்டான், என்னை ஏமாத்தி அக்ரி பண்ண வச்சுக்கிட்டான் அப்படின்னு கிளைம் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்கறாங்க. இது அடுத்த கொஸ்டின். சலீம் டிஸ்கவர்ஸ் தட் சம் ஆஃப் த கார்பெட்ஸ் ஹேவ் டோர்ன் ஃப்ரம் சம் பிளேஸ் which are visible only if scrutinized. திறந்து அப்படியே பார்த்தா தான் தெரியும் இந்த இடத்துல கிழிஞ்சிருக்கு இல்லை ஓட்டை இருக்குன்னு. He sells these carpets to his younger brother Suleiman. Thus silence of Salim. இதெல்லாம் சொல்லாம இந்த வச்சுக்கோன்னு சொல்லிடுறான். பார்த்தா தான் தெரியும் ஓட்டை இருக்குன்னு. ஆனா எனக்கு அதுல இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட். Consent is to be free
when it is not caused by coercion, ஒருத்தர் பயமுறுத்தனாலயோ, undue influence, ஒரு டீச்சர் ஸ்டூடெண்ட் அப்பா அம்மா அப்படி இல்லாம ஃப்ராட் ஏமாத்தி மிஸ்ரெப்ரசன்டேஷன் இருக்கிறத இல்லாத மாதிரி சொல்றது, ஆர் மிஸ்டேக் ஏதோ ஒரு தப்பு செஞ்சது மூலமா அதை காட்டுறது, இந்த மாதிரி எந்த விஷயங்களும் இல்லாம ஒரு கான்ட்ராக்ட்ல 2 பேர் என்டர் ஆகணும். இந்த மிஸ்டேக்னா என்ன? நம்ம ஏற்கனவே கான்ட்ராக்ட் படிங்க சொல்லிட்டு இருந்தோம். கழுதைய குதிரைன்னு நினைச்சுக்கிறது. குட்டியா இருக்கும்போது ரெண்டும் பார்க்க ஒன்னா தானே இருக்கு. அவன் என்ன கழுதைன்னு சொல்லி நீ வாங்கிட்டு இருப்பீங்க, ஆனா அவர் குதிரையை தான் விற்கிறேன்னு சொல்லிட்டு இருப்பாரு. ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபேக்சுவல் மிஸ்டேக் அந்த எதுவுமே இருக்கக்கூடாது. இதெல்லாம் இல்லாம இருந்தாதான் அது வந்து ஒரு வேலிட் கான்ட்ராக்ட். The act defines fraud and lists some acts which are fraud. False assertion, தப்பான சொல்றது, active concealment, தெரிஞ்சு மறைக்கிறது, promise without the intention of performing it, அதை செய்யணுங்கிற எண்ணமே இருக்காது ஆனா செஞ்சுறேன் அப்படின்னு சொல்றது, any other deceptive act, வேற என்னென்ன மாதிரியான ஏமாற்று வேலைகள் இருக்கோ அது எல்லாமே it amounts to fraud. ஒரு ஃப்ராடை கான்ஸ்டியூட் பண்றதுக்கு என்னெல்லாம் பண்ணிருக்கணும் அப்படின்னா, to constitute fraud, such action should have been done by a party to contract. ஒரு 2 பார்ட்டிஸ் இருக்காங்க இல்ல 2க்கு மேற்பட்டவங்க இருக்காங்கன்னா அவங்க 2 பேருக்கு நடுவில் எப்போ அந்த ஃப்ராட் அப்படிங்கிற எலிமெண்ட் உள்ள வருது. ஸோ ஒரு ஃப்ராடை கான்ஸ்டியூட் பண்ணணும்னா அந்த பர்சன் வந்து ஒரு இல்லீகல் ஆக்ட் பர்ஃபார்ம் பண்ணணும் ஓவர் த அதர் பர்சன். ஏமாத்துறதுக்கான ஒரு இன்டென்ஷன் இருக்கணும். எய்தர் அவர் ஏமாத்தணும் இல்லை அவரோட ஏஜென்ட் ஏமாத்துறதுக்கான இன்டென்ஷன் இருக்கணும். இல்லை ஒருத்தரை வந்து இன்டியூஸ் பண்ணி இதை பண்ணுங்க இப்படி பண்ணலாம், அந்த இன்டியூஸ் பண்றதுங்கிறது குட் வேவாகவும் இருக்கலாம் பேட் வேவாகவும் இருக்கலாம். A mere false statement is not fraud. just ஒரு false statement அது வந்து ஃப்ராடுன்னு சொல்ல முடியாது. ஃப்ராட் இஸ் கமிட்டட் when one man cause another to act on mistaken belief. நான் ஒருத்தர்கிட்ட இந்த பெட்ஷீட் சூப்பரா இருக்கு, இதுல ஓட்டையே இல்லை, நல்லா இருக்கு அப்படின்னு சொல்றதுனால அது ஃப்ராட் ஆயிடுறது. நான் அப்படி சொல்றதுனால அவங்க அதை நம்பி வாங்கி யூஸ் பண்ணலாம் நினைக்கும் போது அதுல யூஸ் பண்ண முடியாத ஒரு கண்டிஷன்ல அது இருக்கும் இல்லையா, அதுதான் வந்து ஃப்ராடு. நான் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றேங்கிறதுக்காக அது ஃப்ராடு கிடையாது. அந்த ஸ்டேட்மெண்ட்னால ஒருத்தர் அக்ரீவ் ஆவார் இல்லையா, அதை நம்பி, அப்பதான் அந்த ஃப்ராடு கான்ஸ்டியூட் ஆனது அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியும். There is no duty upon party to speak about the facts likely to affect the other party's consent to contract, and mere silence does not amount to fraud unless the circumstance shows that there is a duty to speak or silence is in itself equivalent to speech. என்ன சொல்லிட்டாங்க? There is no duty upon parties to speak about facts likely to affect the other party's consent. அடுத்த பர்சனோட கன்சென்ட்டை அஃபெக்ட் பண்ற மாதிரியான சில விஷயங்களை கண்டிப்பா நம்ம அந்த இடத்துல பேசணுங்கிற அவசியம் இல்லை. அப்போ ஒரு மியர் சைலன்ஸ் அப்படிங்கிறது ஃப்ராட் கிடையாது. அமைதியா இருக்கிறது அப்படிங்கிறது ஃப்ராட் கிடையாது. அன்லெஸ் அந்த சர்க்கம்ஸ்டான்ஸ் சேஸ் தட் யூ ஹாவ் டு ஸ்பீக் ஆர் யுவர் சைலன்ஸ், நீங்க அமைதியா இருக்கிறதுனாலயே அது ஒரு விஷயத்த ஆமான்னு ஒத்துக்கிட்டதாகும்னு சொல்லுவோம் இல்லையா சில சமயம், அந்த மாதிரி அமைதியா இருக்கிறதே இஸ் ஈக்குவலன்ட் டு ஸ்பீச். இந்த ஒரு இன்ஸ்டன்ஸ் நடக்கும் போது அதை பிலீவ் பண்ணி ஒருத்தர் கேட்கற, ஏன்பா அதை நம்பி வாங்கலாமா அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட உங்க ஃப்ரெண்ட் கேட்கறாங்க, அப்ப நீங்க சைலண்டா இருக்கீங்க. அப்ப என்ன அர்த்தம்? அவன் வாங்கலாம் தான் சொல்றான், அப்ப நம்ம நம்பி வாங்கலாம். பிகாஸ் ஹீ ட்ரஸ்ட் யூ, யூ ஆர் அ நாலேஜபிள் பர்சன் இன் தட் பர்டிகுலர் ஃபீல்டு, அதனாலதான் கேட்கறாங்க இதை வாங்கலாமா அப்படின்னு. நீங்க சைலண்டா இருக்கும் போது அது வாங்கலாம், அது நல்ல பொருள் தான், ஏன்னா அதுல நீங்க எந்த குறையோ தவறோ சொல்லல. அப்ப அந்த இடத்துல என்ன இருக்கு? அது வந்து பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு அவங்க வாங்க போறாங்க. அப்போ உங்களுடைய வேல்யூபிள் இன்புட் அதுக்கு தேவை. அந்த இடத்துல நீங்க அமைதியா இருக்கீங்க. அப்பனா என்ன அர்த்தம்? அந்த வேல்யூபிள் இன்புட் இஸ் எஸ் அப்படின்னு நீங்க சொல்றீங்கிறது அந்த இடத்துல அர்த்தம். அதை நம்பிதான் வாங்குறாங்க. ஆனா அது நெகட்டிவா ஆயிடுது. அப்ப அந்த இடத்துல ஃப்ராட் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். The principal difference between fraud and misrepresentation is that in case of fraud, the person making the suggestion does not believe it to be accurate, and in case of misrepresentation, he believes it to be accurate. So fraud அப்படிங்கிற இடத்துல அவனுக்கு தெரியும் இது ஓட்ட ஜாமா அப்படின்னு தெரிஞ்சும் நான் சும்மா இருப்பேன், இல்ல அது நல்லா இருக்குன்னு சொல்லியிருப்பேன். அப்ப எனக்கு தெரியுது அந்த இடத்துல எப்படி இருக்கு அப்படிங்கிறது. ஆனா மிஸ்ரெப்ரசன்டேஷன்ங்கிற இடத்துல என்ன நடக்கும்? நானே அதை நம்புவேன் அது சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. தோ in both cases it is a misstatement of fact which misleads the promise. நான் அதை தெரிஞ்சு தவறா சொன்னாலும் சரி, நான் நம்பி நானும் அதை தான்ப்பா நம்பினேன் ஆனா அது இப்படி ஆயிடுச்சு எப்படினாலுமே
அது ஒரு ப்ராமிஸை தவறான பாதையில கொண்டு போகுது, ஒரு வேலிட் கான்ட்ராக்டை கான்ஸ்டியூட் பண்ணாது அப்படிங்கறது தான் இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. ஸோ அது ஃப்ராடா இருந்தாலும் சரி, மிஸ்ரெப்ரசன்டேஷனா இருந்தாலும் சரி, அன்டியூ இன்ஃப்ளூயன்ஸா இருந்தாலும் சரி, ஃப்ரீ கன்சென்ட் அந்த இடத்துல இல்ல. ஏதோ ஒரு விஷயத்தினால நம்ம ஏமாந்து போய் தான் அந்த கன்சென்ட்டை அந்த இடத்துல கொடுத்துருக்கோம். இப்போ அந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டினை திருப்பி பார்ப்போம். இவங்க 2 பேரும் ட்ரேடர்ஸ்ன்னு பார்த்துட்டோம். வாங்கி விற்க போறாரு. வாங்குறவருக்கு ஒரு பிரைவேட் இன்ஃபர்மேஷன் இருக்கு, பிரைஸ் வந்து சீக்கிரத்துல கூட போகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபேக்ட சொல்லாம வாங்குறாரு. சொல்லி இருந்தா அப்துல் வந்து வித்திருக்க மாட்டார். இப்ப இது ஆக்டிவ் கன்சீல்மெண்டா அப்படின்னு கேக்குறாங்க. இது ஏன் நம்ம ஆக்டிவ் கன்சீல்மெண்ட்? அப்ப ஆக்டிவ் கன்சீல்மெண்டான்னு பார்த்தா நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம். நம்ம இந்த பேசேஜ்ல பார்க்கும் போது செகண்ட் பேராகிராஃப்ல நம்ம பார்த்தோம்னா தெரியும். There is no duty upon party to speak about facts likely to affect the party's consent to the contract. A mere silence does not amount to fraud unless it shows there is a duty to speak or a silence will be equivalent to speech அப்படின்னு சொல்லிட்டோம். அப்போ ஒரு பார்ட்டி இன்னொரு பார்ட்டி கிட்ட கண்டிப்பா அதை பத்தி பேசணுங்கிற அவசியம் இல்லை. அத பேசேஜ்ல சொல்லிட்டாங்க. இங்க கொஸ்டின் ரொம்ப சிம்பிள். எனக்கு தெரியும் இவன் சொல்லியிருக்கணுமா சொல்ல வேண்டாமா, அவ்வளவுதான். ஸோ இந்த இடத்துல பார்க்கும்போது நம்ம பிளைண்ட் சைட்ல பார்த்தோம்னா எஸ் அப்படின்னு நம்ம தோணும். பட் இந்த பேசேஜோட நமக்கு கொடுத்துருக்க கொஸ்டின் பேசேஜ், இந்த கொஸ்டின் பேராகிராஃபோட நமக்கு கொடுத்துருக்க பேசேஜை நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கணும். அப்போ இட்ஸ் நாட் பவுண்ட் டு இன்ஃபார்ம் டு ரஹீம், சொல்லணுன்ற அவசியம் கிடையாது. இட் இஸ் அ பிரைவேட் இன்ஃபர்மேஷன் விச் ஐ ஹேவ். ஆனா இப்போ இதுலயே வேற ஒரு சர்க்கம்ஸ்டான்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கலாம். பிலீவிங், ரஹீம் பிலீவ் பண்றாரு எனக்கு ப்ராஃபிட் கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்றதை செய்யறதுனால. ஆனா என்னை நம்பி அந்த இன்னொரு கான்ட்ராக்ட்ல ஒருத்தர் சைன் போடுறாரு, இன்னொருத்தர் கூட, ஓகேவா? அங்க யாராவது ஒருத்தர் அஜ்மல்னு வச்சுக்கலாம். அந்த மாதிரி இன்ஸ்டன்ஸ்ல கிடைச்ச ஒரு பிரைவேட் இன்ஃபர்மேஷனை அவர்கிட்ட சொல்லாம அந்த கான்ட்ராக்டை எக்ஸிக்யூட் பண்ண வச்சா அது தப்பு. இந்த இடத்துல இட் இஸ் அ பிரைவேட் இன்ஃபர்மேஷன் பிட்வீன் தட் பர்சன். ஸோ இட் இஸ் பிட்வீன் த பார்ட்டிஸ். இங்க என்ன சொல்லிட்டாங்க? ஒரு மியர் ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட்டே ஒரு ஃப்ராட் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க அந்த செகண்ட் பேசேஜ்ல. ஒரு மிஸ்டேக்கன் பிலீஃபோ மிஸ்ரெப்ரசன்டேஷனையோ ஒருத்தருக்கு உருவாக்குறாங்க அண்ட் ஹீ பிலீவ் இட் டு பி ட்ரூ அப்படின்னா அந்த இடத்துல ஒரு ஃப்ராட் கான்ஸ்டியூட் ஆகுதுன்னு பார்த்தோம். அதே சமயம் இந்த பேசேஜ்ல என்ன சொல்லிட்டாங்க? there is no duty to speak about the fact which will affect the consent. இது சொன்னா இவன் எனக்கு விற்க மாட்டான்ப்பா அப்படின்னு நினைக்கிறோம் அப்படின்னா அதை பத்தி பேசணுங்கிற அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ இந்த இடத்துல anyhow Abdul is going to sell, he is indulged in that business. Rahim is into the business of selling the carpets. அப்ப அப்துல் வாங்கிக்கிறேன்னு சொல்றான். ஆனா என்ன, அப்துலுக்கு விலை கூட போதுன்னு தெரியுது, அதனால வாங்கிக்கிறாங்க. ஸோ இது வந்து ஆக்டிவ் கன்சீல்மெண்ட் கிடையாது. ஸோ த ஆன்சர் இஸ் நோ. Abdul is not bound to inform to Rahim. It is not fraud actually. சரி, accordingly Abdul and Rahim enter into an agreement whereby Rahim sells the stock of carpet already sold to him to Salim, sold by him to Salim, Rahim's friend. The contract clearly specified that Rahim shall not be responsible for any defect in title or quality. Can Abdul recover the price paid for the impugned stock of carpets? So இந்த இடத்துல என்ன ஆகுது? இந்த கொஸ்டின்ல அப்துலும் ரஹீமும் தான் ஒரு அக்ரிமெண்ட்ல என்டர் ஆகுறாங்க. ரஹீம் என்ன பண்ணிட்டான்? ஸ்டாக்கை ஆல்ரெடி சலீமுக்கு செல் பண்ணிட்டான். செல் பண்ணிட்டு அதே ப்ராடக்ட அப்துலுக்கும் செல் பண்றாரு. அப்போ ஒரு பொருளுக்கு 2 பேர்கிட்ட காசு வாங்கிக்கிட்டாருங்கிறது இந்த இடத்துல நமக்கு தெரியுது. ஆனா கான்ட்ராக்ட்ல என்ன போட்டிருக்காரு? நாளைக்கு ஃபியூச்சர்ல குவாலிட்டிலயோ டைட்டில்லயோ ஏதாவது டிஃபெக்ட் இருந்ததுன்னா நான் பொறுப்பு இல்லைன்னு போட்டிருக்காரு. அப்ப தெரியுது அவருக்கு நம்ம ஏமாத்தி தான் இந்த இடத்துல விற்கிறோம்னு. இந்த இன்ஸ்டன்ஸ்ல அப்துல் ரெக்கவர் பண்ணலாமா அப்படின்னு கேக்குறாங்க. இந்த இடத்துல இட் அமௌண்ட்ஸ் டு ஃப்ராட். இங்க கொஸ்டினே என்னது? கேன் ஹி ரெக்கவர் த பிரைஸ்? அப்போ இது ஆக்டிவ் கன்சீல்மெண்ட்ங்கிற ஆன்சரை நம்ம கேன் ஹி ரெக்கவர் த பிரைஸ் பெய்டு ஃபார் த இம்பியூன்ட் ஸ்டாக்? எஸ், ஆஸ் த கண்டக்ட் அமௌண்ட்ஸ் டு ஆக்டிவ் கன்சீல்மெண்ட். இன்னொரு எஸ் என்ன போட்டிருக்காங்க டீல? ஆஸ் அப்துல் இஸ் அ போனஃபைடு பர்ச்சேசர் அண்ட் ஹாஸ் கமிட்டட் டு செல்லிங் கார்பெட்ஸ் டு ஹிஸ் கஸ்டமர்ஸ் பேஸ்ட் ஆன் திஸ் அக்ரிமெண்ட். இந்த இடத்துல அப்படி எதுவுமே பேசல. ஹி இஸ் கமிட்டட் டு செல்லிங் அந்த மாதிரி எதுவும் இந்த கான்செப்டை இந்த பேசேஜ்ல நம்ம பேசல. இட் அமௌண்ட்ஸ் டு ஆக்டிவ் கன்சீல்மெண்ட். இட் இஸ் deceiving one person. So he is eligible to recover the amount paid for the impugned stock. அந்த பொய்யான ஸ்டாக், அதாவது எனக்கு சொந்தமில்லாத ஒரு ஸ்டாக்கை நான் இன்னொருத்தருக்கு விற்கிறேன் அப்படின்னா அந்த இன்னொருத்தர் அதற்கான மணியை திரும்பி வாங்கிக்கலாம்.
Next, Salim purchases some more stocks of carpet from Khan, who is a leading merchant in the market. In the said agreement between Khan and Salim, Salim offers to purchase for 500 by saying that he is purchasing for decorating his house and for his in-laws. But he sells that in the black market. இப்போ இது ஃப்ராடா அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ என்ன சொல்கிறான், நீ நான் எனக்கு தான் வாங்க போகிறேன்னு சொல்லாமல் நம்ம ரெண்டு பேரும் மர்ச்சன்ட்ஸு, நான் என்ன சொல்கிறேன் இன்னொருத்தர்கிட்ட போய் நான் என் வீட்டுக்காக வாங்குறேன் கொஞ்சம் பார்த்து தரலாம்ல, இல்லைன்னா மிச்சம் இருக்கிறதெல்லாம் என் சொந்தக்காரங்களுக்கு தான் கொடுக்க போகிறேன் அப்படின்னு. அப்போது நீங்கள் ஒரு இடத்துல வாங்கி இன்னொரு இடத்துக்கு விற்கிறதுக்கு வாங்குறீங்க அப்படின்னா ஒரு 6,000 சொல்லியிருக்கலாம் அந்த ப்ராடக்டோட ப்ரைஸ். இப்போ உங்களுக்குன்னு சொன்னால 5,000 கொடுக்குறாரு, ப்ராஃபிட்டே இல்லாமல் கொடுத்துருக்காருன்னு அசியூம் பண்ணிக்கலாம் இந்த இடத்துல. ஆனால் நீங்கள் உங்கள் ட்ரூ இன்டென்ஷன் ஃபார் பர்ச்சேஸ் என்னன்னு சொல்லியிருந்தீங்கன்னா அதோட காஸ்ட் வேற மாதிரி இருந்திருக்கலாம். இப்போ இது ஃப்ராடா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது இங்கே என்ன பாயிண்ட் நம்ம யோசிக்கணும், நான் சொன்னது ஒன்று செய்யறது ஒன்று. அப்போ இன்டென்ஷன் இந்த இடத்துல. அப்போ இங்கே இன்டென்ஷன் என்ன, அவருக்கு விற்கிறது. ஆனால் என்ன சொல்லிடுறாங்க அவர்கிட்ட வாங்கும் போது, he explicitly says நான் வீட்டுக்கு அப்படின்னு சொல்லி வாங்குறேன், ஆனா என்னோட இன்டென்ஷன் என்ன, பிளாக் மார்க்கெட்ல விற்கிறது. அப்போ இது ஃப்ராடு. அப்போ இங்கே 2 ஸ்டேட்மெண்ட் இருக்கு. அந்த 2 ஸ்டேட்மெண்ட்ல எது கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்னு பார்க்கணும். எஸ், ஆஸ் த ப்ராமிஸ் டு யூஸ் த குட் ஃபார் லாஃபுல் பர்பஸ் வித்தவுட் த இன்டென்ஷன் ஆஃப் பெர்ஃபார்மிங் இட் அமௌண்ட்ஸ் டு ஃப்ராட். லாஃபுல் பர்பஸுக்கு தான் வாங்குறீங்க, ஒன்று விற்க போறீங்க, அதுவும் லாஃபுல் பர்பஸ் தான், வீட்டுக்கு யூஸ் பண்ண போறீங்க, லாஃபுல் பர்பஸ் தான். பட் இன்டென்ஷன் டு பெர்ஃபார்ம், எந்த ஆக்ஷன் நம்ம என்ன ஆக்ஷனை ப்ராமிஸ் பண்ணமோ அந்த ஆக்ஷனை அங்கே பெர்ஃபார்ம் பண்ணலை. ஸோ இது ஃப்ராடு. Salim was under the duty to disclose it. The question is not related to this concept. He says the question is fraud இல்லையான்னு தான் கேட்குறாங்க. இது fraud. Next question is, although Khan's assistant is aware and had warned him at several occasions about Salim's activities. கான் சேல் எக்ஸிக்யூட் பண்றாரு, ஒரு கான்ட்ராக்ட்ல என்டர் ஆயிடுறாரு, ஏதோ ஒரு ஆக்ஷன் நடந்துருச்சு. இப்போ கான் என்ன ஏமாத்தி விற்க வச்சுட்டான் அப்படின்னு சொல்ல முடியுமாங்கிறது தான் கொஸ்டின். எனக்கு தெரியுது இந்த இடத்துல, இப்போ தெரிஞ்சும் நான் அந்த இடத்துல ஏமாறுறேன். அதனால இங்க எஸ்ங்கிற ஆப்ஷன் வரவே வராது. நான் சூ பண்ணலாமானா பண்ணவே முடியாது. இப்போ 3 எஸ் இருக்கு, கண்ணை மூடிட்டு இந்த 3 எஸ்ஸும் வராது, நோ அப்படின்னு தான் போட்டுடணும். நோ ஆஸ் கான் பாபா ஹேஸ் சஃபிஷியன்ட் மீன்ஸ் டு நோ த ஃபேக்ட்ஸ். ஸோ இங்க ஃபேக்ட் கொடுக்குறான். நான் எப்பவுமே அந்த அசிஸ்டன்ட் உனக்கு என்லைட்டன் பண்ணிட்டே இருக்கான், இப்படிலாம் பண்றான் அப்படிலாம் பண்றான் அதெல்லாம் பண்றாங்கன்னு. இவ்வளோ என்லைட்டன் பண்ணி அந்த பர்சன் உங்ககிட்ட ஒரு விஷயத்த கேட்கும் போது நீங்க அதை அக்ரி பண்ணிக்கிறீங்க. அதுக்கப்புறமா எனக்கு இதை பத்தி தெரியவே செய்யாதான் ஏமாத்திட்டான்னு சொல்ல முடியாது. ஏன்னா கூட இருக்கவன் 24 மணி நேரம் உங்ககிட்ட சொல்லிக்கிட்டே இருந்திருக்கான் அந்த இடத்துல. அப்போ இங்க டிஃபால்ட்டா யூ கேனாட் சூ பிகாஸ் யூ ஆர் அவேர். தெரிஞ்சுதான் அதுக்குள்ள நீங்க போய் அக்ரிமெண்ட்டோ கான்ட்ராக்டோ அவர் கூட என்டர் ஆயிருக்கீங்க. ஸோ ஏமாத்திட்டான்னு சொல்ல முடியாது, ரெக்கவரிக்கு பண்ணலாம். பட் இங்க கொஸ்டின் என்ன, உன்னை ஃப்ராடுலண்டா இன்டியூஸ் பண்ணி இதை பண்ணிட்டாங்களா அப்படின்னா அது கிடையாது. ஸோ த ஆன்சர் இஸ் நோ. நெக்ஸ்ட், Salim discovers that some of the carpets have torn from some places, which is visible only if it is scrutinized. இதை பத்தி பேசாம சைலண்டா இருந்துட்டு அவங்க பிரதர் கிட்ட கொடுத்துறாரு. இப்போ இது ஃப்ராடா, மியர் சைலன்ஸ் இஸ் ஃப்ராட் அப்படியா அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் மியர் சைலன்ஸ் இஸ் நாட் ஃப்ராடு. ஆனால் அதுக்கு தொடர்ந்து என்னென்னலாம் கண்டிஷன்ஸ் பார்த்தோம். இங்கே ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்காங்க, ஜஸ்ட் கம் ஆஃப் ஏஜ் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஒரு மைனராக இருந்திருக்கான், ஜஸ்ட் கம் ஆஃப் ஏஜ்னா இப்போதான் மேஜராக ஆயிருக்கான். மேஜரோட ஒரு கான்ட்ராக்ட் போடலாம், இட் இஸ் அ வேலிட் கான்ட்ராக்ட். ஆனால் இந்த இடத்துல சைலன்ஸாக இருந்தது ஃப்ராடா அப்படின்னு கேட்குறாங்க. இந்த பேசேஜில் என்ன சொல்லியிருக்கோம், a mere false statement is not fraud. A mere silence does not amount to fraud unless the circumstance, and the second parallel, unless the circumstances show that there is a duty to speak or silence in itself equivalent to speech. இந்த இடத்துல சொல்லிட்டாங்க. ஸோ இங்கே இவரோட பிரதர்ன்னு சொல்லிட்டாங்க, who has come of age. அப்பதான் அந்த ஒரு அவராக வாங்கி விற்கிற அந்த கெப்பாசிட்டி டு என்டர் இன்டு அ கான்ட்ராக்ட் அவருக்கு வந்திருக்கு. அந்த ஸ்டேஜில் இவர் வாங்குறாரு அப்படின்னா இங்கே பிரதருங்கிற கான்செப்ட் இல்லைன்னா அது வேற விஷயம். இங்கே எங்கர் பிரதர் அப்படின்னு சொல்லிட்டாங்க, ஹூ ஹஸ் கம் டு அன் ஏஜ், கம் ஆஃப் ஏஜ் அந்த டைமில். ஸோ இவரோட சைலன்ஸ் ஃப்ராடா அப்படின்னு கேட்டால் எஸ், இட் அமௌண்ட்ஸ் டு ஃப்ராட். அப்போ இங்கே எஸ்ன்னு நோ கொடுத்துருக்காங்க, ஒரே ஒரு எஸ் தான் இருக்குது. ஸோ டிஃபால்ட்டாக எஸ்ங்கிற ஆன்சரை நீங்கள் சூஸ் பண்ணிடலாம். ஸோ 2 எஸ் இல்லை 2 நோ இருந்தால் தான் எது அப்படின்னு நீங்கள் திங்க் பண்ணணும் அந்த இடத்துல.
ஸோ இப்போ பேசேஜுக்கான கொஸ்டின்னு பார்க்கும்போது எவ்ரி திங் இஸ் கிளியர். அந்த பேசேஜை தாண்டி இங்க இருக்கிற கொஸ்டினை அந்த பேசேஜுக்குள்ள மட்டும்தான் அப்ளை பண்ணி பார்க்கணும். நம்ம படிச்ச அவுட் ஆஃப் த பேசேஜ்க்கான நிறைய விஷயங்கள் நம்ம லா ஆஃப் கான்ட்ராக்ட்ஸ்ல படிச்சிருப்போம். அப்ப இப்படி இருக்கு, இப்படி சொல்லலாமா, அவ்வளோலாம் யோசிக்க கூடாது. பேசேஜ்குள்ள என்ன கண்டென்ட் கொடுத்துருக்காங்களோ அதை ரிலவெண்டா இந்த கொஸ்டின்ல அப்ளை பண்ணி மட்டும் பார்த்தா போதும். ஸோ அதனால தான் இதுக்கு லீகல் ரீசனிங் அப்படின்னு சொல்றோம். ஸோ இட் செக்ஸ் வெதர் வி ஆர் knowledgeable enough to see only the passage, get things from the passage and apply to the question. இதுக்கு நீங்க கான்ட்ராக்ட் புக் வாங்கி கொடுத்துருந்தா நான் சூப்பரா பண்ணிடலாம் அப்படிலாம் நினைக்காதீங்க. இந்த கான்ட்ராக்ட் புக்குங்கிறது இட் இஸ் என்டையர்லி டிஃப்ரெண்ட். லா காலேஜுக்கு போகும்போது புக்கை வாங்கி வச்சு நம்ம படிச்சுக்கலாம். இப்போ நமக்கு தேவை நம்மளோட லாங்குவேஜ் பில்டிங். ஒரு கான்செப்டை நம்ம எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம், அந்த பேசேஜ்க்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆன ஒரு கதையை, கான்செப்டை நம்மளுக்கு கொஸ்டினா கேட்டிருக்க ஒரு கதை, அதுவும் ஒரு கான்செப்ட் தான். அந்த இடத்துக்குள்ள நம்ம ஃபிட் பண்ணி பார்க்கணும். அதை தாண்டி நம்ம எதுவுமே யோசிக்க வேணாம். அந்த பேசேஜுக்குள்ளதான் நம்ம கேட்கப்பட்ட கேள்விக்கான பதில் இருக்கு. இப்போ நம்ம பேசேஜ் 2 பார்க்கலாம். The cherished right on which our democracy rests is meant for expression of free opinions to change socio-political conditions, that is the political or social conditions, or for advancement of human knowledge. ஸோ நம்மளோட ஃபீலிங், நம்ம தாட்டு, இந்த மக்களாட்சி முறையில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்மளால் என்ன பண்ண முடியுதுன்னா, we are free enough to express our thoughts and we work towards the advancement of human knowledge. நம்ம மக்களை முன்னேற்ற பாதையில் கொண்டு போகணும். எப்படி நம்ம ஒரு ஹியூமன் நாலேஜ் நம்ம முன்னாடி கொண்டு போவோம், எப்படி நம்ம அட்வான்ஸ் ஆகுறோம் அப்படின்னா, நம்ம கிட்ட மக்களாட்சி அப்படிங்கிற ஒரு ஆயுதம் இருக்கு. இது மூலமா நம்ம என்ன பண்றோம், நம்மளோட தாட்ஸை ஃப்ரீயா எக்ஸ்பிரஸ் பண்றோம். அந்த தாட்ஸ் எதை பேஸ் பண்ணி இருக்கு, பொலிட்டிக்கல் கண்டிஷன்ஸோ சோஷியல் கண்டிஷன்ஸையோ பேஸ் பண்ண ஒரு தாட்டை இந்த பொலிட்டிக்கல் சோஷியல் கண்டிஷனை சேஞ்ச் பண்றதுக்காக நம்ம யூஸ் பண்றோம். இந்த ஃப்ரீடம் அப்போ எதை வேணா நம்ம பேசிடலாமா, எப்படி வேணாலும் எக்ஸ்பிரஸ் பண்ணலாமா, நமக்கு ஒரு ரைட் வேணும், இல்லை நமக்கு ஒரு விஷயத்த இந்த மாதிரியான முன்னோக்கி கொண்டு போகணும், ஒரு சோஷியல் சேஞ்ச் கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கும் போது அதை எப்படி நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணணும் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. எப்படினாலும் பண்ணிட முடியாது. எவ்ரி திங் இஸ் சப்ஜெக்ட் டு ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன். ஸோ நமக்கு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பேசுகிறோம். ஸோ அப்போ எல்லாமே ரைட்டுன்னு சொன்னதுனால அது அப்சல்யூட் ரைட்டா அப்படின்னு கேட்டோம்னா கிடையாது. எவ்ரி திங் வில் ஹாவ் அ ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன். இந்த அளவுக்கு நீங்கள் பண்ணலாம் அப்படின்னு இருக்கு. ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இந்த இடத்துல எங்கேயோ ஒரு தப்பு நடக்குது, அந்த தப்பை நம்ம தட்டி கேட்கலாம். ஆனால் தட்டி கேட்குறேன் அப்படிங்கிற அந்த பேசுகிறோம், தட்டி கேட்குறோம்னா என்ன, நம்ம அதை பற்றி பேசுகிறோம், இப்படி பண்ணக்கூடாது, இப்படி பண்ணுறது தப்புன்னு நம்ம சொல்கிறோம், சுட்டி காட்டுறோம். அப்படின்னா கூட அப்படி சுட்டி காட்டுறதுனால 2 பேத்துக்குள்ள நடந்த சண்டை ஒரு 20 பேத்துக்குள்ள நடக்க ஆரம்பிக்குது அப்படின்னா அது தப்பு. ஸோ இந்த ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன் எதுக்கு, என்ன மாதிரி வார்த்தைகளை எப்போ யூஸ் பண்ணுறோம், எங்கே யூஸ் பண்ணுறோம், எப்படி யூஸ் பண்ணுறோம், இந்த எல்லை நமக்கு என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ அதுதான் சொல்கிறாங்க, தெர் இஸ் ஃப்ரீ எக்ஸ்பிரஷன் அப்படின்னு சொல்லிட்டோம், பட் எவ்ரி திங் ஹேஸ் அ ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன். எதுக்கு இந்த ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன்? Is necessary in the interest of general public and one such is the interest of public decency and morality. ஒரு ஜென்ரல் பப்ளிக்கோட இன்ட்ரெஸ்ட்டை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு, அதாவது ஜென்ரல் பப்ளிக்கோட எண்ணங்கள் இருக்கும் இல்லையா, இப்படி இருக்கணும். நம்ம இன்னைக்கு ரோட்ல போறோம்னா பப்ளிக் பிளேஸில் புகைப்பிடிக்காதீர்கள் அப்படின்னு போடுறாங்க. அப்போ எல்லாரும் போகிற இடத்துலலாம் ஸ்மோக் பண்ணிட்டு இருந்தா எத்தனை பேர் ஸ்மோக் பண்ணுறவங்கிற நம்பர் கம்மி, ஸ்மோக் பண்ணாதவங்கிற நம்பர் ஜாஸ்தி, அப்படி வச்சுக்கலாம். இல்லை ஒரு ஸ்கூலோட ஜோனில் ஆல்கஹாலோ இல்லை வேற ஏதாவது அப்யூசிவ் சப்ஸ்டன்சஸோ யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இட் இஸ் இன் த இன்ட்ரெஸ்ட் ஆஃப் த பப்ளிக். ஒரு வெளிப்படையாக ஒரு விஷயத்த நம்ம வைக்கும் போது எந்த வயதினருக்கானதோ அது அந்த வயதினர் மட்டும் அல்லாமல் ரொம்ப சின்ன வயசு பசங்களும் பிள்ளைகளும் அதற்கு பார்த்து அதை யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். இதை பற்றி தெரிஞ்சுட்டு வேற ஏதோ ஒரு அவங்களுக்குள்ள என்ன மாதிரியான மாற்றங்கள் அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாதுங்கிறதுக்கான ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இதெல்லாம். இப்போ இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அப்படின்னு நம்ம பேசணும்னாலே இது கொஞ்சம் ப்ராடாக கூட நம்ம திங்க் பண்ணி பார்க்கலாம். இது நம்ம ஒரு கிளாஸ் அப்படிங்கிற மோட்ல கொண்டு போறதுனால இவ்வளோ எலாபரேட்டா அதை பத்தி பேசுறேன். இல்லைன்னா அந்த பேசேஜ்ல என்ன இருக்கோ அதை சொல்லி முடிச்சிடலாம். ஸோ டீசென்சி மொராலிட்டி அப்படின்னு பேசும்போது அது ஒருத்தருக்கு வேறுபடும். ஒரு ரிலீஜியஸ் ப்ராக்டிஸ் இருக்கவங்களுக்கு ஒரு விதமான ஒரு விஷயங்கள் நம்ம சொல்லுவோம். எது டீசென்சி, எந்த காலகட்டத்தில் எது டீசென்சி, ஒரு ட்ரெஸ்ஸிங்ஸ்ல எடுத்துக்கிட்டோம்னா எப்படி அதை பேசுறாங்க, இல்லை
ஒரு இடத்துல பேச போகிறோம், ஒரு மேடையில் பேசுகிறோம் அப்படின்னா எப்படி பேசணும். ஸோ எல்லாத்தையுமே நம்ம பார்க்கணும். மொராலிட்டி அப்படின்னு சொல்லும் போது ஒரு குரூப் ஆஃப் எல்லாத்துக்கும் எல்லாரும் ஒரே மாதிரியான கொள்கைகளை பார்க்குறோமா அப்படின்னா கிடையாது. அப்போ மொராலிட்டி அப்படிங்கிறது பெருவாரியாக ஒரு குரூப்பில் எல்லாருமே அக்செப்ட் பண்ணிக்கிற ஒரு விஷயம் ஒரு சமுதாயத்தில். இதுதான் நெறி, இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிற ஒரு விஷயம். இப்போ செக்ஷன் 292ல் இந்தியன் பீனல் கோடு இட் சேஸ் a restriction because the law against obscenity, of course, correctly understood and applied, seeks no more than to promote public decency and morality. So, obscenity அப்படிங்கிறது என்னது? வெளிப்படையாக தெரியக்கூடாத ஒரு கண்டென்ட். இட் மே பி அ செக்ஷுவல் லாங்குவேஜ் ஆர் செக்ஷுவல் பிஹேவியர். அதை தான் obscene அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இந்த மாதிரி ஒரு செக்ஷுவல் கண்டென்ட்டை எக்ஸ்பிளிசிட்டாக எல்லா இடத்துலையும் ஒரு போஸ்டரே ஒட்டுறாங்க அப்படின்னு வச்சுக்கலாம். ஒரு மூவி படம், ஒரு மூவி, இட் இஸ் சர்டிஃபைடு ஃபார் அடல்ட்ஸ் ஏ அப்படின்னு போட்டிருக்கு. அதில் சில அப்சீன் கண்டென்ட் இருக்குது, செக்ஷுவல் கண்டென்ட் இருக்குது. அதை எக்ஸ்பிளிசிட்டாக நோட்டீஸ் அடித்து அந்த மூவியில் அது மட்டும்தான் ஒட்டணுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. அதை எந்த இடத்துல ஒட்டுறோம் அப்படிங்கிறது எல்லாமே இருக்குது. ஸோ எதை எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு இந்த அப்சீன் கண்டென்ட்டுக்கு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுற மாதிரியான ஒரு லா. எதுக்கு இந்த லா இருக்குது அப்படின்னா, டு ப்ரமோட் பப்ளிக் டீசென்சி அண்ட் மொராலிட்டி. நம்ம ஊரில் ஏ சர்டிஃபைட் பண்ணுற படம் வேற நாடுகளில் போகும்போது அது ஏ சர்டிஃபைடாக இருக்காது. ஆனால் வெவ்வேறு நாடுகளில் இருக்கிற ஏ சர்டிஃபைடுன்னு கொடுக்காத படங்களே நம்ம நாட்டுக்கு வரும்போது அது ஏ சர்டிஃபைடு மூவியாக ஆகும். அப்போது இந்த டீசென்சி அண்ட் மொராலிட்டி, ஒழுக்கம் அப்படிங்கிறது ஒரு செட் ஆஃப் பீப்புள், ஒரு செக்டர் ஆஃப் பீப்புளுக்கு வேறுபடுது. நிறைய இடங்கள்ல ஆதிவாசிகள் அப்படின்னு இருக்காங்க. இப்போ நம்ம போடுற மாதிரி ஜீன் ஷர்ட்லாம் அவங்க போடுறது கிடையாது. அவங்களோட ட்ரெஸ்ஸிங்ஸ், அவங்களோட ஆர்னமெண்ட்ஸ் இதெல்லாமே வித்தியாசமாக இருக்கும். இப்போ அந்த பீப்புளை நம்ம அங்கே போகும்போது நம்மளோட ட்ரெஸ்ஸிங்கை பார்த்து இவங்க என்ன இன்டீசெண்டாக இருக்காங்கன்னு சொல்ல முடியுமா? இல்லை அவங்க இங்கே வரும்போது இவங்க என்ன இன்டீசெண்டாக இருக்காங்கன்னு நம்ம சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஸோ திஸ் பப்ளிக் டீசன்சி அண்ட் மொராலிட்டிங்கிறது அந்தந்த செக்டாருக்கான ஒரு விஷயம். ஸோ அதை ப்ரொடெக்ட் பண்ணுது ஒரு லா. இந்த அப்சீனிட்டி, இந்த கண்டென்ட் யார் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது எதுக்காக? அந்த இடத்துல இருக்க பப்ளிக் டீசன்சி அண்ட் மொராலிட்டியை பாதுகாத்து ப்ரமோட் பண்ணுறதுக்கு. ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன், இட் இஸ் கேரண்டீட் அண்டர் ஆர்டிகல் 9(1)(a) ஆஃப் த கான்ஸ்டியூஷன். ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன் சொல்லும் போதே ஸ்பீச்சு, ரைட்டிங்கு, டிராயிங் எல்லாமே சம்மன் எக்ஸ்பிரஸ் தேர் தாட்ஸ் இன் மல்டிபிள் வேஸ். அப்போ ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் இஸ் கேரண்டீட், பட் it has certain inherent limitations and cannot be put into compartment of absoluteness. ஸோ அதுக்குன்னு ஒரு லிமிட்டேஷன்ஸ் இருக்குது. அதை எந்த இடத்துலையுமே, அதாவது ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன் அண்ட் ஸ்பீச், எக்ஸ்பிரஸிங் அப்படிங்கிறத ஒரு கம்பார்ட்மெண்டலைஸ் பண்ணிட முடியாது. இந்த பாக்ஸ்குள்ளே இதுதான் அப்படின்னு சொல்ல முடியாது. எடுத்துருக்கு படம். ஸோ அந்த சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி தான் அதை பார்க்கணுமே தவிர, ஒரு ஸ்டாட்யூட்டில் இப்படி சொல்லிட்டாங்க அப்போது இது இப்படி தாங்கிற ரிஜிட்னஸ் அதில் இருக்கக்கூடாது. There were many judgments where it has been stipulated by the Indian courts that obscenity has to be judged in the context of contemporary social norms. ஸோ இந்த அப்சீனிட்டி, இந்த கண்டென்ட் அப்படிங்கிறத நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னா, அன்னைக்கு இருக்க சோஷியல் நார்ம்ஸ், அன்னைக்கு இருக்க சொசைட்டி எப்படி இருக்கு அதை பேஸ் பண்ணி தான் பார்க்கணும் அப்படிங்கிறது கோர்ட்டில் நிறையா தடவை சொல்லியிருக்காங்க, ரீஎம்பசைஸ் பண்ணிட்டு வராங்க. கரண்ட் சோஷியோ மாரல் ஆட்டிடியூட் ஆஃப் த கம்யூனிட்டி, ஒரு கம்யூனிட்டி எப்படி இப்போ கரண்டாக இருக்காங்க, அண்ட் தி ப்ரிவேலண்ட் நார்ம்ஸ் ஆஃப் அக்செப்டபிலிட்டி / சசப்டபிலிட்டி ஆஃப் த கம்யூனிட்டி எதை அலோவ் பண்ணுது. அதாவது ஒரு கம்யூனிட்டி முன்னாடி அப்படி இருந்திருக்கலாம்னா இப்போ நவ் இட் பிகம் டாலரண்ட், இட் அலவுஸ். சசப்டபிலிட்டி அப்படின்னா it is a tendency to be affected by something. That community will be affected by something in relation to the matter in issue. ஸோ கோர்ட் எப்படி பார்க்குது ஒரு இஷ்யூவை, எப்படி இந்த அப்சீன் அப்படிங்கிற கண்டென்ட்டை கோர்ட் எப்படிலாம் பார்க்குதுன்னா, இன்னைக்கு இது சோஷியல் நார்ம்ஸுக்கு அது செட் ஆகுதா, சொசைட்டி எப்படி மாறி இருக்கு, இந்த மாதிரியான ஒரு விஷயம் இந்த சொசைட்டியில் ப்ரிவைல் ஆயிருக்கா, அதை சொசைட்டி எப்படி அக்செப்ட் பண்ணிக்குது, அது எப்படி சொசைட்டியை அஃபெக்ட் பண்ணுது, இந்த மாதிரியான விஷயம், இந்த மாதிரி எல்லாம் ஒரு கோர்ட் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ எடுத்து தான் ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை கொடுக்குறாங்க. ஆஸ் பர் லா செட்டில்ட் பை த சுப்ரீம் கோர்ட், த கான்செப்ட் ஆஃப் அப்சீனிட்டி would change with passage of time. ஸோ அப்சீனிட்டிங்கிற கான்செப்ட் காலங்காலமாக மாறிக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்கு.
வாட் மைட் ஹாவ் பீன் obscene at one point of time. ஒரு காலத்தில் இப்படிலாம் பண்ணால் இது obscene content, it's a sexual language or inappropriate content which can be made public அப்படிங்கிற ஒரு இன்டென்ஷன் இல்லாத இருந்த ஒரு கண்டென்ட்லாம் இப்போ பப்ளிக்கு வருது. ஸோ which is obscene at one point of time would not be considered as obscene at later point of time. இதுக்கே ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம். ஒரு செட் ஆஃப் பீப்புள் இருக்காங்க, they used to wear a fully covered dress. அவங்களோட பாரம்பரியம், கலாச்சாரம் அது எல்லாமே அப்படிதான் இருக்குன்னு வச்சுக்கலாம். ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, முழங்கைக்கு கீழே மட்டும்தான் கை தெரியும், அது மாதிரி ஃபுட்டு மட்டும்தான் தெரியும். அண்ட் தே ஹாவ் ஒரு கல்ச்சர் லைக் எல்லாருமே ஒரு பெரிய ஹேட்டு போட்டு அவங்களோட ஃபேஸை மறைச்சிருக்காங்க. இதை அசியூம் பண்ணிக்கலாம் இப்படி ஒரு கல்ச்சர் இருக்குன்னு சொல்லிட்டு. இஃப் சம்ஒன் கோஸ் ஆன் த ஸ்ட்ரீட் ஷோயிங் தேர் ஃபேஸ், அந்த ஹேட்டை ரிமூவ் பண்ணிட்டு அந்த பெரிய ஹேட் மாதிரி ஒன்று போட்டிருப்பாங்கன்னு வச்சுக்கலாம். அதுவே அப்சீன், ஐயோ இப்படிலாம் வராங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. இல்லை ஒரு ஷார்ட் ஸ்லீவ் ட்ரெஸ் போட்டுட்டு வராங்க அப்படின்னா இது என்னது இப்படி இப்போ ஸ்லீவ்லெஸ் ட்ரெஸ் போட்டுட்டு வராங்க, இது ஒரு அப்சீன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ அது அப்சீனா இருந்திருக்கும். அந்த மாதிரி ஒரு பிக்சர் யாரோ ஒருத்தர் அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு நிற்கிறதோ இல்லை அப்படியே ஒருத்தவங்க போகிறதோ அதை தப்புன்னு சொல்லியிருப்பாங்க, அதுக்கு ஃபைன் இம்போஸ் பண்ணியிருப்பாங்க. பட் லேட்டர் பீரியட் ஆஃப் டைம் இட் இஸ் நாட் கன்சிடர்ட் ஆஸ் அன் அப்சீன் கண்டென்ட். இதை தான் கம்யூனிட்டி ஸ்டாண்டர்டு டெஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அப்போது அந்த சொசைட்டியில் எதெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க, என்னென்ன சேஞ்சுக்கு அந்த சொசைட்டி ரெடியாக இருக்குது, என்னென்ன சேஞ்சு அந்த சொசைட்டி அக்செப்ட் பண்ணிக்கிச்சு, இதெல்லாம் பார்க்குறாங்க. The Supreme Court, while upholding community standard test, held that complete message and context of the objectionable scene or picture or film, anything, need to be examined. ஸோ ஒரு obscenity அப்படின்னு சொல்லிட்டோம்னா அந்த கம்யூனிட்டி டெஸ்ட்டை அந்த இடத்துல கன்சிடர் பண்ணணும். இட் ஹேஸ் டு பி எக்ஸாமைன், த கம்ப்ளீட் மெசேஜ், த டோட்டலாக பார்க்கணும் அந்த இடத்த, டு ஃபைண்ட் அவுட் வெதர் த அலிஜ்டு மெட்டீரியல் இஸ் obscene or not. ஒரு சீன் போடுறாங்க, ஃபார் அன் எக்ஸாம்பிள் ஒரு செக்ஷுவல் டிசீஸை ப்ரிவெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஆட் ஃபிலிம் மேக் பண்ணுறாங்க. அந்த இடத்துல we have to explicitly say something or it has to be made to understand by showing some gestures or ஒரு ஆக்ஷன் மூலமாக பண்ணியிருக்க வேண்டியது. அப்போ அது அப்சீன்னு சொல்லிட முடியுமானா ஃபுல் மெசேஜ் பார்க்கணும், எதுக்காக அதை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. That particular advertisement is related to preventing a sexual disease or personal hygiene அப்படின்னு பேசும்போது அதை இன்னொருத்தவங்க கரெக்டான சென்ஸில் புரிஞ்சுக்கணுன்னா அதை இப்படி தான் பண்ண முடியும், இல்லை சொசைட்டியில் இப்படி பண்ணுறதுனால தான் இந்த மாதிரியான ஒரு விஷயம் நடந்திருக்கு, இந்த மாதிரி ஒரு டிசீஸ் ஸ்ப்ரெட் ஆகுது, இல்லை இது ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கான சில விஷயங்கள் நடக்குது, இதை பற்றின ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணணுன்னா இந்த மாதிரி ஒரு இமேஜ் காமிச்சாதான் நம்ம அவங்களால அதை புரிஞ்சுக்க முடியும். அப்படின்னா அது அப்படிதான் இருக்கணும். அதை ஹோலா அந்த கண்டென்ட் எதுக்காக வந்திருக்குங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அதை பேஸ் பண்ணி தான் அது அப்சீனா இல்லையான்னு டிசைட் பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க, டிசைட் பண்ணுவாங்க கோர்ட். இப்போ இங்கே கொஸ்டின் லாஸ்ட் லைன் ஆஃப் த கொஸ்டினே பார்த்துடலாம், எது கொஸ்டினோ அதை பார்த்துடலாம். இஸ் இட் அ கேஸ் ஆஃப் அப்சீனிட்டி ஆஸ் பர் கம்யூனிட்டி ஸ்டாண்டர்ட் டெஸ்ட்? ஸோ இங்கே ஏதோ ஒரு கதை வருது. A well-known director of Bollywood, Anu Kashyap, made a movie based on a novel titled Umrao, the life of a girl named Amiran, who was kidnapped and sold to a brothel. ஸோ ஒரு செக்ஷுவல் பிஸ்னஸ் பண்ணுற இடத்துல ஒரு குழந்தைய கடத்திட்டு போய் வித்துடுறாங்க. இப்போது இந்த சீரீஸில் இந்த பொண்ணை பற்றின ஒரு கதை. அப்போது ஒரு ஒரு சைல்டு அவங்கள ஒரு செக்ஷுவல் இன்ஸ்டிடியூஷனில் வித்துடுறாங்க. ஸோ இவங்களோட லைஃப் எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் பேசுகிறாங்க. அப்போது இந்த இடத்துல அந்த சொசைட்டியில் நடக்குது, இந்த மாதிரி குழந்தைகளை கடத்துறாங்க, அவங்கள போய் இந்த மாதிரி இன்ஸ்டிடியூஷனில் வித்துட்டு போயிடுறாங்க பணத்துக்காக. அந்த குழந்தைங்க எவ்வளோ சஃபர் பண்ணுறாங்க, அதுலேருந்து எப்படி வெளியே வர்றாங்களா இல்லை அங்கேயே இருக்காங்க, இது மாதிரி ஏதோ ஒரு கதை இந்த இடத்துல. இங்கே ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துட்டாங்க அந்த சென்ட்ரல் போர்ட் ஆஃப் ஃபிலிம் சர்டிஃபிகேஷன்லேருந்து. இதை பார்த்துட்டு ஒரு அட்வொகேட் என்ன பண்ணுறாங்கன்னா, he registers a case of obscenity against Amiran. Is it a case of obscenity as per community standard test? இப்போ இந்த பேசேஜ்லேயே பார்க்கும்போது நம்ம சொல்லிட்டோம் ஒரு விஷயம் எதுக்காக நடந்துக்குது, ஃபுல் மெசேஜ் அப்படியே ஃபுல்லாக நம்ம பார்த்து அதை பேஸ் பண்ணி தான் கம்யூனிட்டி ஸ்டாண்டர்ட் டெஸ்ட்டுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நம்ம சொல்லணும். இந்த கதையில் இந்த பொண்ணோட ஒரு கதையை தான் போடுறாங்க, ஒரு நாவல், அந்த நாவலை பேஸ் பண்ண ஒரு மூவி. ஸோ அதில் சொல்லப்பட்ட ஒரு கதை
கேரக்டர் அவங்க எப்படி இருந்திருக்காங்க அப்படின்னா இதெல்லாம் காமிச்சாதான் முடியும் அவங்க அந்த கதையை வந்து கரெக்டான ஃபார்ம்ல கொண்டு வந்து சொசைட்டில சேர்க்கறதுக்கு. இப்போ பார்த்தோன்னே தெரிஞ்சிச்சு இஸ் திஸ் அ கேஸ் ஆஸ் பர் கம்யூனிட்டி ஸ்டாண்டர்ட் டெஸ்டா அப்படின்னு பார்த்தோம்னா கம்யூனிட்டி ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் வச்சுட்டா இங்க என்ன வரும், இங்க அது ஃபெயில் ஆயிடும். என்ன ரீசனுக்காக? அவர் சொன்ன அந்த ஒரு இமேஜ், அந்த நேக்கட் சீன்ஸ் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அது மட்டும் படம் கிடையாது, இன்கம்ப்ளீட் ஹோலா பார்க்கணும் அதை. ஸோ நம்ம நோ அப்படின்னு எழுதிடலாம், ஆன்சர் நோன்னு எக்ஸ்பிளிசிட்டா தெரிஞ்சிருது, இது அப்சின் இல்லை கம்யூனிட்டி ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் பண்ணும் போது அப்படிங்கிறது நம்ம சொல்லிடலாம் பேசேஜ் ரீட் பண்ணதை வச்சு. இப்போ 2 நோ இருக்கு. இங்க எங்கேயுமே வந்து சில்ட்ரனோட கையில விழுந்துடக்கூடாதுங்கிற கான்செப்ட் இந்த பேசேஜ்ல நம்ம எங்கேயுமே பார்க்கல. த கான்ட்ரவர்சியல் சீன் must not be seen in isolation but in the context of the message that the director has tried to convey. ஸோ ஒரு ஹோலா என்ன மெசேஜ் சொல்ல வராரு, அதுல ஒரு சீனை மட்டும் எடுத்து பார்த்து நீங்க அப்சின்னு சொல்லாதீங்க, மொத்த மூவி எதை பத்தி பேச வருது அதுக்கான சப்போர்ட்டிவ் எலமெண்டா இது இருக்கான்னு தான் பாக்குறாங்க. இருக்கு, அப்போ இது அப்சின் கிடையாது, அவ்வளவுதான். Next is a daily local magazine called Ramanand Bazaar Patrik, having a wide circulation in Kolkata. Publishes an article. இந்த மூவியை பேஸ் பண்ணி ஒரு ஆர்டிக்கிள் பப்ளிஷ் பண்றாங்க. அந்த ஆர்டிக்கிளுக்கு ஒரு பிக்சர் வச்சிடுறாங்க. இந்த பொண்ணு, இந்த அமீரான் அப்படிங்கிற பொண்ணு அழுதுட்டு இருக்க மாதிரி, அண்ட் ஷி இஸ் நேக்கட் இன் தட். இந்த கண்டென்ட்டை பப்ளிஷ் பண்ணதுக்காக இந்த எடிட்டரை அப்சீன் மெட்டீரியலை பப்ளிஷ் பண்ணிட்டாரு அப்படின்னு பனிஷ் பண்ண முடியுமா? will he be liable for publishing that? இல்ல ஃபைன் ஏதோ ஒன்று இம்போஸ் பண்ண முடியுமா? அதுதான். will the editor be liable for publishing the alleged சொல்லப்பட்ட picture classified as obscene material in India? ஸோ இந்த ஒரு பிக்சர், இதை ஒரு பிக்சரா பார்த்தோம்னா இட் இஸ் அன் obscene material. இதை போட்டதுக்காக அவரை பனிஷ் பண்ண முடியுமா அப்படிங்கிறது தான் கொஸ்டின். நம்ம ஏற்கனவே அதே பேசேஜ்ல பார்த்தோம், எதையுமே சிங்கிளா பார்க்காதீங்க, இதை ஃபுல்லா பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டோம். ஸோ இந்த இமேஜ் எதுக்கு? டு சப்ஸ்டான்ஷியேட் அண்ட் கன்வே என்ன மெசேஜ் அதில் இருக்கு அப்படிங்கிறத கன்வே பண்ணுறதுக்கு தான். ஸோ அகெயின் இட் இஸ் அ நோ. இஃப் பீயிங் ஜட்ஜ்ட் ஆன் த கிரைட்டீரியா இன்டெண்டட் மீனிங் அண்ட் contemporaneous social culture environment of the society, the article does not propagate obscenity. The movie received positive reviews. பப்ளிக்ல இருந்து செம்ம நல்ல ரிவ்யூஸ், பாசிட்டிவா ரிவ்யூஸ் வருது. இதை பேஸ் பண்ணி ஒரு சீரீஸ் எடுக்கலாம். சரி, இன்டர்நெட் ஃபிளிக்ஸ்ல இதை ஒரு 1.5 மணி நேரம் மூவியா எடுத்தோம், இனிமே இதை வந்து ஒரு 10 எபிசோடு சீரியலா எடுக்கலாம், இன்னும் கொஞ்சம் எலாபரேட்டா அப்படின்னு சொல்லி டிசைட் பண்றாரு. இப்போ நம்ம நெட்ஃபிளிக்ஸ், டிஸ்னி ஹாட் ஸ்டார் இந்த மாதிரி நிறைய ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ் வச்சிருக்கோம். அந்த சீரீஸ், மூவிஸ் எல்லாமே பார்க்குறோம். தியேட்டர்ல வருதுன்னா நிறைய பேர் தியேட்டர்ல போய் பார்க்க மாட்டாங்க, குழந்தைங்களை கூட்டிட்டு போக மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கும். பட் ஆனால் மொபைல் ஃபோன்ல நம்ம வீட்டில் இருக்க டிவியில ஆப் இருக்கு அப்படின்னா இட் வில் பிகம் accessible to everyone who are below 18 years also. ஸோ இப்போ இதை வந்து அப்சீன்னு சொல்ல முடியுமா? இந்த சீரீஸை அப்சீன்னு சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. இப்பயும் நோ. ஏன்னா இங்க என்ன சொல்லிட்டாங்க, பப்ளிக்ல இருந்து நல்ல பாசிட்டிவ் ரிவ்யூஸ் வந்திருக்குன்னு பேசிட்டோம். அப்ப பப்ளிக் இன்க்ளூட்ஸ் யாரெல்லாம் குழந்தைங்களுக்கு பார்க்க கூடாது அப்படின்னு நினைச்சிருந்தாங்கன்னா அவங்க நெகட்டிவ் ரிவ்யூஸ் தான் வந்திருக்கும். இப்போ தே ஹாவ் ரிசீவ்டு பாசிட்டிவ் ரிவ்யூஸ். அப்போ ஒரு சோஷியல் கண்டெக்ஸ்ட் இந்த இடத்துல மாறி இருக்கு, டைம் ஹாஸ் சேஞ்ச் அப்படிங்கிறத இந்த இடத்துல சொல்லிட்டாங்க. So it would not be considered as an obscene material. After the movie and series, the novel Umrao, written and published many years ago. அந்த படம் இப்பதான் வருது, இந்த புக்கை பப்ளிஷ் பண்ணி ஒரு 10 years முன்னாடியே ஆயிடுச்சுன்னு வச்சுக்கலாம். The parents of Rohit, who purchased the novel, sued him under section 292 of IPC for publishing obscene content. இப்போ IPC, இங்க ஏற்கனவே IPC எல்லாம் பார்த்தோம். இப்போ புது நேம் ஃபார் இந்தியன் பீனல் கோட் என்ன அப்படின்னா இட் இஸ் பாரதிய நியாய சன்ஹிதா. என்னையிலிருந்து இது இட் கேம் இன் டு ஃபோர்ஸ்னா 1/7/2024 ஜிகேல வரலாம் இந்த வருஷம். ஸோ டிசைட் த லயபிலிட்டி ஆஃப் த ஆத்தர். இப்போ இந்த பேரண்ட் வந்து இது வந்து அப்சீன் கண்டென்ட்டு, என் பையன் 11th ஸ்டாண்டர்ட் தான் படிக்கிறான், மைனர், இதை பார்த்துருக்க கூடாது, இந்த நாவல்ல இவங்க இப்படி பண்ணியிருக்க, இப்போ இந்த மாதிரி எழுதியிருக்காங்க, இல்லை இந்த மாதிரி கண்டென்ட் ஷோ பண்ணியிருக்காங்க, இமேஜா ஏதோ ஒன்று சொல்லி இந்த நாவல் மேலே, நாவல் எழுதின ஆத்தரை அவங்க சூ பண்றாங்க. சூ அப்படின்னா என்ன? SUE. அவங்க மேல ஒரு வழக்கு தொடர்றாங்க. சட்டப்படி இவங்க செஞ்ச தப்பு, இவங்க மேல ஆக்ஷன் எடுங்க அப்படின்னு சொல்றோம். டிசைட் த லயபிலிட்டி ஆஃப் த ஆத்தர் இந்த இடத்துல. இப்போ நம்ம இந்த பேசேஜை படிக்கும் போதே நமக்கு என்ன தெரிஞ்சிச்சு, ஏதோ ஒரு மெசேஜை கன்வே பண்றதுக்காக ஒரு விஷயம் நடக்குது. இதுக்கு முன்னாடி சொன்ன 4 பேசேஜும் ரிலேட்டட் ஒரே விஷயத்த தான் பேசுறாங்க. ஒரு மூவி, அதை ஒரு நாவல், அதை கதையா எடுத்தாங்க, அதை சீரியஸா எடுக்க போறாங்க. இப்போ அதே நாவலை
நாவல் எழுதுனதே நீங்கள் தப்புன்னு சொல்கிறாங்க. இப்போ மூவி பற்றி பேசல, சீரிஸ் பற்றி பேசல, எதுவுமே நாவலே எழுதுனது தப்புன்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த மூவி அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க, சீரியஸாக வரதையும் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அதெல்லாம் தப்பு இல்லை அப்படின்னு பார்த்துட்டோம். அப்போது இந்த இடத்துல வரும்போது the author should not be punished. எல்லா இடத்துலையும் இது liableனு போடுறாங்க, should be punishedனு போடுறாங்க. அப்போ liability வராது, punishment வராதுன்னா இங்கே not punishable அப்படின்னு கொடுக்கறது பாயிண்ட் சியில். ஸோ not be punished as the context and intent is to convey a message and it is not obscene in totality. அவ்வளோதான். தனியாக பார்த்தீங்கன்னா அது obscene, டோட்டலாக பார்த்தீங்கன்னா it is not an obscene content. Next, Mr. Mehta files a suit for regulation of content on online platforms such as Internetflix, which depicts sexual content and vulgar language. Such regulation within the spirit of Article 19(1)(a) of the Constitution. ஒரு சூட் ஃபைல் பண்ணுறாரு, இந்த மாதிரி ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ஸில் அப்சீன் கண்டென்ட் எல்லாம் ரெகுலேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்படி ரெகுலேட் பண்ணுங்கன்னு சொல்கிற இந்த மாதிரி ரெகுலேஷன் ஆர்டிகல் 9(1)(a) என்ன சொல்லுது? ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன் சொல்லிட்டாங்க, ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச். அப்போது இதை ரெகுலேட் பண்ணுற ரெகுலேஷன் அப்படின்னு ஒன்று வைக்கிறது அப்படின்னா அது இந்த ஆர்டிக்கிளோட ஸ்பிரிட் அண்ட் எனர்ஜியவே, அந்த இதை எந்த பர்பஸையே வந்து பர்பஸ்லெஸ்ஸாக யூஸ்லெஸ்ஸாக ஆக்கிருமா அப்படிங்கிறது தான் எங்கள் கொஸ்டின். கண்டிப்பாக ஆகாது. அப்போ நோ பார்த்தோன்னே இப்போ 2 நோ இருக்குது. No, as sexual and vulgar content are more unethical or unacceptable social features. Rather, such content represent the present trend. இந்த பேசேஜோட அட்டாச் பண்ணி பார்க்கணும் நம்ம. அடுத்த நோ என்ன இருக்கு? No, as regulation is necessary in order to protect and propagate Indian culture. இந்த மாதிரி இந்த பேசேஜில் எங்கேயுமே நம்ம பேசலை. இந்த பேசேஜில் என்ன சொல்லிட்டான்? அப்சீனுங்கிறது இன் அ ஹோல் ஒரு கண்டெக்ஸ்டாக அது என்ன மெசேஜை சொசைட்டிக்கு சொல்ல வருது அப்படிங்கிறத வச்சு, ப்ரெசன்ட் சோஷியல் ஸ்டேட்டஸை வச்சு, சோஷியல் ட்ரெண்டை வச்சு தான் நீங்கள் அதை சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ ஆப்ஷன் ஏ. ஸோ பேசேஜை தாண்டி எந்த கொஸ்டினுக்கும் உங்கள் சொந்த கருத்துக்களை ஆன்சருக்காக திங்க் கூட பண்ணாதீங்க. பேசேஜுக்குள்ளே என்ன இருக்குது, கொஸ்டின் கேட்டிருக்கிறத பேசேஜில் வச்சு பார்த்து இந்த 4 ஆன்சரில் எதை பற்றிலாம் பேசியிருக்காங்க அவ்வளோதான், அதை எந்த சென்ஸில் பேசியிருக்காங்க அதை மட்டும் அப்சர்வ் பண்ணி ஆன்சர் எழுதினா போதும். நெக்ஸ்ட்டு ஒரு கான்ஸ்டியூஷன் கொஸ்டின் தான். ஸோ ஆர்டிகல் 25 guarantees every person the freedom of conscience and the right to freely profess, practice and propagate religion. ஸோ freedom of religion பற்றி பேசுகிறோம் இந்த இடத்துல. அப்போது நம்ம அரசியலமைப்பு சட்டம் என்ன சொல்லுது? ஒவ்வொரு குடிமகனும் he has right to profess, practice and propagate religion சொல்லிடுறாங்க. அவனுடைய மனசாட்சிக்கு உட்பட்டு ஒரு செயலை செய்யலாம் அப்படிங்கிற ஒரு ஃப்ரீடம் இருக்குது. ப்ரொஃபஸ்னா எக்ஸ்பிரஸ் பண்ணலாம். இப்போ நான் ஒரு ஹிந்து, நான் ஒரு கிறிஸ்டியன்னா நான் ஏதோ ஒரு ரிலீஜியஸ் சிம்பிள் போட்டு எக்ஸ்பிரஸ் பண்ணுவேன். ப்ராக்டிஸ், நான் ஹிந்து ரிலீஜனுங்கிறதுக்கு எனக்கு ஏதோ ரிலீஜியஸ் ப்ராக்டிஸ் இருக்கும். லைக் நான் கேண்டில் ஏற்றுவேன், விளக்கு ஏற்றுவேன், காலையில் 5 மணிக்கு நான் ப்ரே பண்ணுவேன், தொழுக போகிறது. ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ராக்டிஸ் இருக்கும். அண்ட் ப்ரொபகேட், ஐ ப்ரீச் ரிலீஜியன் டு அதர் பீப்புள்ஸ், ஐ ஸ்ப்ரெட் மை ரிலீஜியஸ் நியூஸ். சாராம்சம் தரும் அம்சத்தை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த ஃப்ரீடம் கொடுத்துருக்காங்க. டு குவாலிஃபை ஆஸ் அன் எசென்ஷியல் ரிலீஜியஸ் ப்ராக்டிஸ், நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம், ஒரு கஸ்டமரி லா அப்படின்னா என்ன இருக்கணும்? அதில் வந்து ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்கக்கூடாது, காலங்காலமாக யூஸ் பண்ணியிருக்கணும், அதை பீப்புள் அக்செப்ட் பண்ணியிருக்கணும், கரண்ட் பாலிசிக்கு, கரண்ட் சொசைட்டிக்கு அதை அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரியான ஒரு விஷயமா இருக்கணும். அதே மாதிரி தான் ஒரு ரிலீஜியஸ் ப்ராக்டிஸாக அதை குவாலிஃபை ஆகணும்னா அதை இன்டென்ஸாக ப்ராக்சிமேட் கனெக்ஷன் இருக்கணும். அந்த ப்ராக்டிஸுக்கும் அந்த ப்ராக்டிஸ் பண்ணுற பீப்புளுக்குமான அந்த ரிலீஜியனுக்கும் ஒரு கனெக்ட் இருக்கணும். அந்த இடத்துல ஒரு அடிப்படை கோட்பாடு, ஒரு அம்சம் இருக்கணும் அந்த ப்ராக்டிஸ்க்கு. அந்த ரிலீஜனோட பிணைந்த ஒரு விஷயமாக அது இருக்கணும். அண்ட் எனி ஆக்டிவிட்டி would be redundancy if it does not bear such a close connection. ஸோ இதெல்லாம் இல்லாமல், இந்த மாதிரி ஒரு கனெக்ஷனே இல்லாமல் பிணைந்து ஒரு அடிப்படை கோட்பாடு அம்சமாக இல்லாத ஒரு ப்ராக்டிஸை தேவை கிடையாது. வென் எப்போ அது தேவையில்லை? வென் it would be considered as an redundant அப்படின்னா ஒரு கனெக்ஷன் இல்லை அண்ட் அது ஒரு சூப்பர்ஸ்டிஷியஸ் பிலீஃப். அது சும்மா அவங்க ஏதோ சொல்கிறாங்க, திடீர்னு நடுவில் ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி கண்டிஷனில் இட் மே பி டீம்டு, it is opinioned by people that it is irrelevant. It is not at all related to the religion. The limitation of the essential religious practices test.
ஸோ எசென்ஷியல் ரிலீஜியஸ் ப்ராக்டிசஸ் டெஸ்ட் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இங்க பேச போறோம். நம்ம இந்த டெஸ்ட்டை அப்ளை பண்ணி தான் அந்த ப்ராக்டிஸ் தேவையா நமக்கு, அது தேவை இல்லையா, அது எப்படி இருக்கு அப்படிங்கிறத அசஸ் பண்ண போறோம். ஸோ என்னென்ன கிரவுண்ட்ஸ், அது ஆன்டிக்விட்டி, ரொம்ப பழமையானதான ஒரு கஷ்டமா இருக்கு, வித்தவுட் எனி ரிகார்ட் டு த சோஷியல் கான்சியஸ்னஸ் ஆஃப் பீப்புள் இன் த பிரசன்ட் டே சொசைட்டி. பிரசன்ட் டே சொசைட்டி பீப்புளுக்கு ஒரு ரிலீஜியஸ் ப்ராக்டிஸை ஒன்லி ஆன் த கிரவுண்ட் ஆஃப் ஆன்டிக்விட்டி ஆஃப் கஸ்டமை மட்டும்தான் பேஸ் பண்ணி இருக்கு. இன்னைக்கு இருக்க பிரசன்ட் டே சொசைட்டி அது கன்சிடர் பண்ணல அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ கோர்ட் என்ன பண்ணுது, அந்த இடத்துல போய் தலையிடவே செய்யாது. டேவிட் ஏலியனேட் தெம்செல்ஃப், அதுல இருந்து தள்ளி வச்சுக்கும். அந்த டிஸ்ரப்ஷன் அப்படிங்கிற பாயிண்ட் அங்க ஆன்சர் பண்ணவே முடியாது நம்மளால. த ஆர்குமெண்ட் இன் ஃபேவர் ஆஃப் upheaval wouldn't be considerate of the nuance of the conditions and situation of the society and be very far away from the ground reality of the situation that exists in the present day. ஸோ ரொம்ப ரிஜிடா ஒரு விஷயத்த சொல்லிட்டோம் அப்படின்னா ஒரு டிஃப்ரென்ஸ் இன் ஒப்பீனியன் வருது, இல்லை இட் இஸ் காசிங் சம் டிஸ்ரப்ஷன் இருக்கு அப்படிங்கும் போது அது இந்த ப்ரெசன்ட் டே இன்னைக்கு இருக்க எக்ஸிஸ்ட் ஆகிற சொசைட்டிக்கு அது செட் ஆகாது அப்படின்னு தெரிஞ்சதுன்னா அதை நம்ம எப்படி பார்க்கணும். ரொம்ப ரிஜிடா ஒரு விஷயத்த நம்ம ஃபாலோ பண்றோம் அப்படின்னா கோர்ட் வில் ஏலியனேட் தெம்செல்வ்ஸ். தே வில் நாட் ஸ்பீக் அபவுட் எனி அதர் ஃபேக்டர்ஸ். அதை பேசவே முடியாது. பட் நம்ம என்ன சொல்லிட்டோம், அது ஒரு ப்ராப்பரான ப்ராக்டிஸா இருக்கணும் அப்படின்னா, ஃப்ரீடம் அப்படின்னா இட் ஹாஸ் ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். ஏன் நம்ம ஃப்ரீடம் கொடுக்குறோம், ஏன் நம்ம ரெகுலேட் பண்றோம், கரண்ட் ட்ரெண்டு, கரண்ட் சொசைட்டி, சோஷியல் ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த விஷயம் இருக்கணும். இன் தி இவால்விங் கான்டெக்ஸ்ட் ஆஃப் ஜூரிஸ்ப்ரூடன்ஸ், நம்ம ஜூரிஸ்ப்ரூடன்ஸுங்கிற வார்த்தை ஏற்கனவே பேசியிருக்கோம். இட் இஸ் ஸ்டடி ஆஃப் லா. ஒரு ஃபிலாசபி, லா எப்படிலாம் வளர்ந்து வந்திருக்கு, இன்னைக்கு மாடர்ன் சொசைட்டியில் லா எப்படி இருக்கு, கன்சைன்ஸ், அது சென்சிட்டிவ் டெஸ்ட் இருக்கணும் அந்த இடத்துல. கம்யூனிட்டிக்கு எது தேவை, கோர் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் த எசென்ஷியல் ப்ராக்டிஸ் டெஸ்ட். ஒரு எசென்ஷியல் ப்ராக்டிஸ் டெஸ்ட்ல எதை நம்ம பார்க்க போறோம், ஒரு கோர் பிரின்சிபிள். அது எப்படி இருக்கணும், ரிஜிடா இருக்கக்கூடாது, கம்யூனிட்டிக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும். அந்த இன்ஃபர்மேஷன் அந்த கம்யூனிட்டிக்கு தேவையான ஒரு விஷயமா இருக்கணும். வேரின் எனி ப்ராக்டிஸ் வாட் எவர் இட் மை பி வில் பி லுக்ட் அப்பான் not only from the perspective of redundancy to the ultimate aim of religion, but also how a certain practice has evolved in forming a reasonably important part. So in the evolving context of jurisprudence la ஒரு ரிலீஜியஸ் ப்ராக்டிஸ் டெஸ்ட் வைக்கிறோம், ஒரு கம்யூனிட்டி டெஸ்ட் நம்ம அந்த இடத்துல வைக்கிறோம் அப்படின்னா ஒரு ரிலீஜியஸ் ப்ராக்டிஸ் எப்படி இருக்கணும், ரொம்ப ரிஜிடா இருக்கக்கூடாது, சொசைட்டிக்கு இன்னைக்கு எப்படி தேவையோ அந்த மாதிரி இருக்கணும். அதோட எய்மு இது தேவையே இல்லைங்கிற பெர்ஸ்பெக்டிவ் அந்த சொசைட்டிக்கு இருக்கக்கூடாது. அது ரிஜிடான ப்ராக்டிஸா இல்லாம இன்னைக்கு சொசைட்டிக்கு ஏற்ற மாதிரி மாறி வந்திருக்கணும். இதுதான் இந்த கண்டெக்ஸ்ட்ல சொல்றாங்க. இப்போ இதுக்கு கொஸ்டின் பார்க்கலாம். Due to heavy shortage of wax, the state of Wakanda passes a regulation banning the production and sale of certain wax items, especially those intended for the usage of illumination for a year. ஸோ வேக்ஸ் ஷார்ட்டேஜ் ஆயிடுச்சு, மெழுகு ஷார்ட்டேஜ் ஆனதுனால இவங்க ரெகுலேஷன் போடுறாங்க. சேல் ஆஃப் சர்டன் வேக்ஸ், அதுலேயே நிறைய ஏபிசிடின்னு நிறைய டைப்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதில் ஏவும் சியும் இந்த வருஷம் இலுமினேஷன் பர்பஸ்க்காக, விளக்கு ஏற்றி இதை ஒளி வர்றதுக்காக ஏற்றி வைக்கிறதுக்காக பர்பஸ்க்காக யூஸ் பண்ணக்கூடாது, லைட்டிங் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணக்கூடாது. Thus, under the law, the production and sale of all wax candles were banned. இந்த லால என்ன சொல்றாங்க, எல்லா வேக்ஸ் கேண்டில்ஸையும் பேன் பண்ணிட்டாங்க, ப்ரொடக்ஷன் அண்ட் சேல். இன் த லைட் ஆஃப் அப்கமிங் தீபாவளி ஃபெஸ்டிவல், Hindu Rashtra Sangh filed a writ petition saying that this law violates the right to religion. Discuss the validity. அப்போ இந்த ரைட் டு ரிலீஜியன் அஃபெக்ட் ஆகுதா? இங்க என்ன பண்ணிட்டாங்க, வேக்ஸ் கேண்டில்ஸ் தான், சேல் ஆஃப் வேக்ஸ் கேண்டில்ஸ் தான், ப்ரொடக்ஷன் அண்ட் சேல் ஆஃப் வேக்ஸ் கேண்டில்ஸ். இங்க என்ன பண்ணியிருக்காங்க, வேக்ஸ் கேண்டில்ஸை தான் பேன் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு நாட் ஒன்லி யூ கேன் லைட் வித் வேக்ஸ் கேண்டில்ஸ், வேற வழிகளும் இருக்கு, இலுமினேட் பண்றதுக்கு வேற வழிகளும் இருக்கு. ஸோ இங்க ரிலீஜியஸ் ப்ராக்டிஸ் எல்லாம் இவங்க எதுவுமே சொல்ல, வேக்ஸ் கேண்டில் ப்ரிப்பேர் பண்ணாதீங்க, வேக்ஸ் கேண்டில் சேல் பண்ணாதீங்கன்னு மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. ப்ரொடக்ஷன் அண்ட் சேல். இங்க என்ன சொல்லியிருக்காங்க, வேக்ஸ் கேண்டில் ப்ரொடக்ஷன் பண்ணக்கூடாது அண்ட் சேல் பண்ணக்கூடாது.
இங்கே ரிலீஜியஸ் ப்ராக்டிஸ் எல்லாம் சொல்ல, நீங்கள் விளக்கே ஏற்றக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாதான் அது வந்து இட் வயலேட்ஸ் த ரைட். ஸோ இங்கே வந்து இட் இஸ் பி, த லா இஸ் நாட் வயலேட்டிவ். அடுத்த கொஸ்டின், த வேக்ஸ் கேண்டில்ஸ் were cheap and were used by poor stratum of society. ஒரு குரூப் ஆஃப் பீப்புள், ஸ்டாட்டம் அப்படின்னாலே ஏதோ ஒரு குரூப்பாக பிரிச்சிருவாங்க பை மீன்ஸ் ஆஃப் எஜுகேஷனோ இல்லை ஸ்டேட்டஸ்னாலேயோ எதுக்கோ, எக்கனாமிக் கண்டிஷன்ஸ். ஒரு புவர் ஸ்டாட்டம் ஆஃப் சொசைட்டின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இங்கே எக்கனாமிக் கண்டிஷன். There was no other way for this section of society to afford to light up their housing. இது இல்லைன்னா அவங்களுக்கு வேற பெருசா மீதிலாம் ரொம்ப எக்ஸாபிட்டன்ட் காஸ்ட் அப்படி வச்சுக்கலாம். So based on the community conscience test, does the above stated regulation banning the production and the sale of all wax candle violate the right to religion? So inga question என்னது, does the above stated regulation எங்க சொல்லியிருக்காங்க, இதுக்கு முன்னாடி கொஸ்டின்ல பேசணும்ல, ப்ரொடக்ஷன் அண்ட் சேல் ஆஃப் ஆல் கேண்டில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, வேக்ஸ் கேண்டில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை தான் இங்கே சொல்கிறாங்க, பேனிங் த ப்ரொடக்ஷன் அண்ட் சேல் ஆஃப் ஆல் வேக்ஸ் கேண்டில் வயலேட் த ரைட் டு ரிலீஜியன் ஆஃப் அ லார்ஜ் செக்ஷன் ஆஃப் சொசைட்டி. எஸ், ஏன் அப்படின்னா இது எந்த குரூப் ஆஃப் பீப்புள் இதை யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டாங்க, இது சீப்பாக இருக்குங்கிறதுனால. அந்த குரூப் ஆஃப் பீப்புள் கூட இதே ரிலீஜியஸ் ப்ராக்டிஸில் இருப்பாங்க. அப்போ அவங்களால அவங்களோட ரிலீஜியஸ் ப்ராக்டிஸை பண்ண முடியாது இந்த ரீசன்னால. அப்போ திஸ் அமௌண்ட்ஸ் டு வயலேஷன் ஆஃப் ரைட் டு ரிலீஜியன். ஸோ இதுக்கான ஆன்சர் எங்க, எஸ்ங்கிறது தான் இதுக்கான ஆன்சர். அப்போ இஸ் வயலேட்டிவ். அடுத்தது நாட் வயலேட்டிவ்னு இருக்கு. இது மட்டும்தான் இஸ் வயலேட்டிவ்னு இருக்கு. இங்கெல்லாம் நாட் வயலேட்டிவ்னு இருக்கு. ஸோ இது எல்லாமே நம்ம பார்க்க வேண்டாம். இது ரெண்டுமே இல்லைங்கும் போது ஆப்வியஸாக அந்த ஆப்ஷனும் வராது, இட் இஸ் வயலேட்டிவ். The state of Wakanda had earlier passed a regulation banning the production of Chinese fairy lights in the alternate month. இன்சிடென்ட்ல அதாவது ஜான்வரியில் பண்ணால் ஃபெப்ரவரியில் பண்ணக்கூடாது, மார்ச்சில் பண்ணலாம், ஏப்ரலில் பண்ணக்கூடாது. அந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவ் மந்தில் சைனீஸ் ஃபேரி லைட்ஸை பண்ணக்கூடாதுன்னு சொல்லிடுறாங்க. பண்ணக்கூடாது, அவ்வளோதான். நாட் ப்ரொடக்ஷன் வந்து ஆல்டர்னேட் மந்தில் இருக்கக்கூடாது. தீபாவளி வந்து இந்த ஒரு மாசத்துல, எந்த மந்த் இந்த ஆல்டர்னேட்டா வர்ற மந்த்ல ஏதோ ஒரு மாசத்துல தீபாவளி வந்துருது. உடனே திருப்பி என்ன, தி ஹிந்து ராஷ்டிர சங் pleaded that it violates their right to celebrate Deepavali as Chinese fairy lights are inexpensive. இங்க என்ன சொல்றோம், நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம் ஒரு செட் ஆஃப் பீப்புள் அப்படின்னு பார்த்தோம்ல, ஸ்டாட்டம் ஆஃப் சொசைட்டின்னு. அதே மாதிரி இங்க என்ன சொல்றாங்க, இட் இஸ் inexpensive and therefore this regulation is unconstitutional. இதை இம்பியூண்ட் ரெகுலேஷனா கம்யூனிட்டி டெஸ்ட்டை வச்சு சொல்லுங்க அப்படின்னு கேட்குறாங்க. இட் இஸ் நாட் வயலேட்டிவ். இங்கே இஸ் வயலேட்டிவ், இஸ் நாட் வயலேட்டிவ், இஸ் நாட் வயலேட்டிவ்னு சொல்கிறது தப்பு. நாட் வயலேட்டிவ். இங்கே வந்து ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன் எய்ம்ட் அட் கமர்ஷியல் யூஸ் ஆஃப் ஃபேரி லைட்ஸ் ஆர் நாட் இன்டென்ட் டு ஹேவ் ரிலீஜியஸ் கன்டனேஷன் இதெல்லாம் கிடையாது இந்த இடத்துல. கமர்ஷியல் வேல்யூ இதெல்லாம் பற்றி பேசலாம் அவங்க. It is not violative as it did not specifically impose a ban on use of the lights. Moreover, the community does not attach its concerns particularly with Chinese fairy lights, but rather the idea of lighting up. ப்ரொடக்ஷன் தான் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிடுறாங்க, சேல் பண்ணக்கூடாதுன்னு எங்கேயுமே சொல்லலை. அண்ட் இந்த கம்யூனிட்டியோட ஐடியா என்ன, லைட் பண்ணுறது. ப்ரொடக்ஷன் ஆல்டர்னேட் மந்த் வைக்கிறது அப்படிங்கிறதுனால நீங்கள் வாங்கி லைட் பண்ணாதீங்கன்னு எங்கேயுமே சொல்லலை. இதை வாங்கி இல்லை, இதை மொத்தமாக பேனும் பண்ணிடலாம் அவங்க. ஸோ அந்த கான்டெக்ட்ல எடுத்து பார்த்தோம் அப்படின்னா இட் இஸ் நாட் வயலேட்டிவ். Thereafter, next year, after the swearing-in ceremony of the Chief Minister of the Wakanda, Mr. Bogi G, the state enacted a legislation that imposed a blanket ban on cow slaughter. அதாவது cow slaughter பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிடுறாரு வந்தோடனே, சீஃப் மினிஸ்டராக வந்தோடனே. உடனே முஸ்லீம்ஸ்லாம் என்ன ஃபைல் பண்ணுறாங்க அப்படின்னா, த முஸ்லீம் சபா என்ன ஃபைல் பண்ணுறாங்கன்னா, இட் வயலேட்ஸ் த ரைட் டு ரிலீஜியன் ஆஸ் ஈட் இஸ் அ ஃபெஸ்டிவல் தட் எசென்ஷியலி இன்வால்வ்ஸ் சாக்ரிஃபைஸ் ஆஃப் கவுஸ். ஸோ இங்கே இதோட கான்ஸ்டிடியூஷனாலிட்டியை பார்க்குறோம். ஸோ எசென்ஷியல் ப்ராக்டிஸ். அப்போ எசென்ஷியல் ப்ராக்டிஸில் கவ்வை மட்டும்தான் அவங்க ஸ்லாட்டர் பண்ணணுமா அப்படின்னா கிடையாது. அண்ட் இன்னொரு விஷயம், தே சே பிளாங்கெட் பேன் ஆன் கவு ஸ்லாட்டர். அப்போ கவு இல்லாத இருக்க மற்றதெல்லாம் ஸ்லாட்டர் பண்ணலாம். இந்த கவு ஸ்லாட்டர் அதை பற்றி தான் பேசுகிறாங்க இந்த பேசேஜ்லேயும். இது ஒரு ரிலீஜியஸ் எதுவுமே பேசல, கவு ஸ்லாட்டர் மட்டும்தான் இல்லைன்னு சொல்கிறாங்க.
அப்போ இதோட வேலிடிட்டி, கான்ஸ்டிடியூஷனல் வேலிடிட்டி இதுக்கு இருக்கா இல்லையா? இட் இஸ் நாட். அப்போ இன் வயலேஷன் சொல்றாங்க, தப்பு. இட் வயலேட்ஸ்ன்னு சொன்னாலும் தப்பு. நாட் வயலேட்டட், நாட் வயலேட்டட். கொஸ்டின் என்ன? த ரைட் டு ரிலீஜியன் இங்க அஃபெக்ட் ஆகுதா அப்படிங்கிறது தான். இப்போ இட் இஸ் நாட் இன் வயலேஷன் ஆஃப் த ரிலீஜன் as only slaughter is banned. They can still buy the chopped meat from stores. இது ஒரு கான்செப்ட். என்ன blanket ban on cow slaughter அப்படின்னா இந்த இடத்துல எங்கேயுமே ஸ்பெசிஃபை பண்ணல யாரு இந்த கவு ஸ்லாட்டர் பண்ணணும், எப்ப பண்ணலாம் அப்படின்லாம். கவு ஸ்லாட்டர் பண்ணக்கூடாது. பிளாங்கெட் பேன்னா யாருமே, இட் இஸ் நாட் பர்டனிங் டு அ பர்டிகுலர் ரிலீஜியன், யாருமே பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட், இட் இஸ் நாட் வயலேஷன் டு த ரைட் ஆஃப் த ரிலீஜியன். த ஸ்லாட்டர் ஆஃப் கவ் இஸ் நாட் அன் எசென்ஷியல். It's not essential for them to celebrate their festival as it does not bear a very intense and proximate connection to the basic tenets of religion. இங்க இந்த பர்டிகுலர் ரிலீஜியன் பண்ணக்கூடாதுன்னு சொல்ல, இட்ஸ் அ பிளாங்கெட் பேன். யாருமே எந்த ரிலீஜியனா இருந்தாலும். அப்போ அங்க கவு மட்டும் தான் ஸ்லாட்டர் பண்றத பிராக்டிஸா வச்சிருக்காங்களான்னு கேட்டா அந்த இடத்துல கிடையாது. ஸோ there is no intense and proximate connection with respect to the basic tenet. அங்க இந்த ஒரு அடிப்படை கோட்பாடு, கவு தான் ஸ்லாட் பண்ணணுங்கிற அடிப்படை கோட்பாடு அங்க இல்ல. So this is not unconstitutional. Further, the Hindu religious body in the state of Wakanda made a rule for appointing a Purohit of Ram Mandir based on a long back practice. ஒரு கோவிலுக்கு ஒரு பூசாரி வைக்கணும், புரோஹிதர் வைக்கணும் அப்படின்றாங்க. based on the long practice. என்ன practice அது? பிராமின்ஸ் தான் பூஜை பண்ணணும்னு. இப்ப இது இஸ் இன் வயலேஷன் ஆஃப் எசென்ஷியல் ரிலீஜியஸ் பிராக்டிஸா அப்படின்னு கேக்குறாங்க. எது? இஃப் வி அப்பாயிண்ட், வில் அப்பாயின்மெண்ட் ஆஃப் நான் பிராமின் ஆஸ் புரோஹித் ஆஃப் த டெம்பிள் பி வயலேஷன் ஆஃப் அன் எசென்ஷியல் ரிலீஜியஸ் பிராக்டிஸ். அப்ப பிராமின் பிராக்டிஸ், லாங் பேக் பிராக்டிஸ் என்னது? பிராமின் தான் பூஜை பண்ணணும்னு சொல்றாங்க. இப்போ ஒரு நான் பிராமினை அப்பாயிண்ட் பண்ணா அது ரிலீஜியஸ் பிராக்டிஸ்க்கு அகெயின்ஸ்டா அப்படின்னு கேக்குறாங்க. அவங்க என்ன பார்க்கணும்? இதே கம்யூனிட்டி டெஸ்ட் நம்ம திருப்பி பார்க்க போறோம். அப்ப டெஸ்ட் பண்ணும்போது ரிலீஜியஸ் பிராக்டிஸ், அதாவது டைம்லெஸ்ஸா என்ன பர்பஸுக்காக ஒரு பர்சனை அப்பாயிண்ட் பண்றாங்க? ஃபார் டூயிங் பூஜா. அப்போ இந்த பர்டிகுலர் பர்சன் லாங் பேக் பிராக்டிஸ் அது இருந்திருக்கலாம், பட் இன்னைக்கு சொசைட்டி சேஞ்ச் ஆயிருது. அப்போ எதை நம்ம பார்க்கணும் அப்படின்னு பாக்குறாங்க. ஸோ இப்ப பண்ணும் போது இப்போ நான் பிராமினை அப்பாயிண்ட் பண்ண தப்பா சரியா, இன்னைக்கு கண்டெக்ட்ல இதை பார்க்கணும். இப்ப நம்ம ஏன்னா who is well versed in the ceremonies with respect to the temple. இப்போ இத்தனை மணிக்கு என்ன பண்ணணும், இத்தனை மணிக்கு என்ன பண்ணணும். ஸோ the appointment is constitutional. இது unconstitutional கிடையாது. ஏன் அப்படின்னா he is well versed in performing the rites and ceremony. Though he is a non-Brahmin, if he is well versed in the rites and ceremonies of the particular temple, he can be appointed. So option B.